இந்த உருளைக்கிழங்கு வறுவலுங்க ரசத்தோடு சாப்பிட்றப்போ மட்டன் சிக்கனே தோற்று போயிருங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு வானிலை வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/4 ஸ்பூனு, 2-3 மிளகா, கறிவேப்பிலை சிறிது, கொத்தமல்லி 1 ஸ்பூனு, இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. நம்ம இப்போ எடுத்து ஒரு இதில் தட்டத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக பொடி ஆயிடுச்சு. இதில் வச்சிட்டோம். இதில் நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், வரமிளகாய் 2, கறிவேப்பிலை 1 கொத்து, பூண்டு ஒரு 4, ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்து இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை சேர்த்திக்கலாம். பாருங்கள், இப்போ வணங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி 2 தக்காளி அரிஞ்சிருக்கிறேன், இதை சேர்த்திக்கலாம். உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம், நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், குழம்பு பொடி 1/2 ஸ்பூன். பாருங்கள், நம்ம வேக வச்சு இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிக்குங்க. சீவி க்ளீன் பண்ணி வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்சாச்சு, நல்லா வணங்கிடுச்சு. நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற அளவுக்கு விடுங்க. கொதித்து நல்லா வணங்கணும். அரைச்ச பொடி இதில் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இறக்கிடலாம். மதியம் இதை எடுத்து சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களே விரும்பி கேட்பாங்க. இதை நீங்கள் ரசத்தோடு சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம். பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்கள் சிக்கனே தோற்று போயிருங்க. சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம்.